இன்றைய நாள் உனக்கு சரியில்லை. காலையிலேயே முதல் வேலையாக நான் உனக்கு இந்த செய்தியை சொல்கிறேன். என்னுடைய தங்கமே, ஏனென்றால் நீ இன்று நாள் முழுவதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பேச்சையும், எந்த ஒரு தவறான வார்த்தையும் உன்னுடைய வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது. ஏதாவது கூட்டமான இடத்திற்கு யாராவது கூட்டமாக நின்றால் போய் பார்ப்போமே என்று அந்த கூட்டமான இடத்திற்கு நீ போகக்கூடாது. என்னுடைய தங்கமே, சில விஷயங்களிலிருந்து நம் ஒதுங்குவது தான் நல்லது. எப்பொழுது எந்த பிரச்சனை எதன் மூலமாக வரும் எல்லாம் நமக்கு தெரியாது. தங்கமே, நான் சொல்வது புரிகிறதா? உன்னை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையிலும் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் பாதுகாப்பான விதத்தில் நீ வளர வேண்டும். உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறேன். நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் தங்கமே. தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நடுவும் நீ என்று போகவே கூடாது. அப்படியே யாராவது உன்னிடம் பிரச்சனைக்கோ வீண் விவாதத்திற்கோ வந்தால் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது உனக்கு நல்லது. பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். என்ன வார்த்தையால் சொன்னால் என்ன, அப்படியே நகர்ந்துவிட. நீ இன்று சில வார்த்தைகள் பேசினால் கூட அது தவறாக போய் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிவிடும். அதற்காக சொல்கிறேன், உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன். இதை கேட்கும் பொழுது உனக்கு பயமாக இருக்கலாம். ஆனால் இது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல, யோசிக்க வேண்டிய விஷயம். உன்னை நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனையிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன். ஆனால் உனக்கு நான் சொல்வது என்ன? தப்பித்துக்கொள் என்பது மட்டுமே தான். உன்னை சுதாரிக்க வைக்கத்தான் நான் இருக்கிறேன். பிரச்சனை எதுவும் வராது. நீ சந்தோஷமாக இருப்பாய். காலம் முழுவதும் இந்த சாயான நான் உன்னை சூழ்ந்து இருப்பேன். எந்த ஒரு நொடியும் உன்னை விட்டு பிரிந்து தொலைதூரம் நகரமாட்டேன். எப்பொழுதுமே உன் அருகிலிருந்து உன்னை காவல் காத்துக்கொண்டே இருப்பேன் நான். மிகப்பெரிய விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் உன் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு இருக்கிறாய். யாராவது இதை சொன்னால் தப்பாக நினைத்து விடுவார்களா? நம் எடுத்த முடிவு தவறென்று சொல்லி விடுவார்களோ என்ற ஒரு விஷயத்தை உன் மனதுக்குள் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாய். எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் நீ சொல்லாமலேயே தெரியும். ஏனென்றால் உன் மனதையும் புரிந்து கொண்டவன் நான். சீக்கிரமாகவே உன் மனதில் இருக்கும் பிரச்சனையை சீக்கிரமாக முடித்து உனக்கான மிகப்பெரிய வெளிச்சத்தை நீ செய்தது சரிதான் என்று பலரும் சொல்லும் வகையில் நான் உனக்கானதை அமைத்து தருகிறேன். உன் ஏக்கங்களும் கவலைகளும் எனக்கு புரியாமல் அல்ல. நீ ஏங்குவது, நீ ஆசைப்படுவது எல்லாம் சரிதான். ஆனால் என்ன, காலதாமதம் ஆகுகிறது, அவ்வளவுதான். காலதாமதம் ஆகுகிறதெல்லாம். நீ பயப்படாதே. இந்த சாய் இருக்கும் பொழுது நீ எந்த விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது, ஏங்கக்கூடாது. எல்லாமே மாறிவிடும். சகலங்களும் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கைக்காக நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே நல்லதாகத்தான் இருக்கும். அதனால் நீ எதையும் நினைத்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். சிறு சிறு விஷயத்திற்கே இவ்வளவு யோசிக்கிறாய். இப்பொழுது உன் மனதில் இருப்பதோ மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு யோசிக்காமல நீ முடிவெடுத்திருப்பாய். சீக்கிரமாகவே உன்னுடைய லட்சியத்தில் நீ அடைவாய். உன் லட்சியங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி தரும். சந்தோஷங்கள் நிறைந்து அனைத்தும் உனக்கு நலமாக கிடைக்கும். இந்த சாய் உன்னிடம் இருக்கும் வரை கவலைப்பட வேண்டாம். இந்த சாய் நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருப்பேன். நீ சந்தோஷப்படும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் எல்லா நொடியும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.